நீ நான் பண்ண போற 7 ஷோக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? அதுவும் 2 மடங்கு சம்பளத்தோட என்று கேட்டான். அவன் அப்படி சொன்னதும் நித்யாவிற்கு ஆச்சரியமானது. அட, இவரு கெட்டவர்னு நினைச்சா இவரு எனக்கு நல்ல ஆஃபர் தராரே என்று நினைத்தவள் ஓகே சார் என்று சொன்னாள். அதை கேட்டவன் குட், இப்ப நமக்கு ஷோ தொடங்க போது, நம்ம போலாம். ஆர்டிஸ்ட் எல்லாம் திடீர்னு டச் அப்க்கு வருவாங்க, நீ அங்க இருக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டவள் சரி என்று சொல்லி சென்றாள். அதே நேரம் இங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம் நம்ம பாஸ் என்ன இப்படி இறங்கிட்டாரு, இவர் இப்படி எல்லாம் பேச நான் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயமா இருக்கும் என்று கேட்டாள் ஒரு பெண். உடனே இன்னொரு பெண் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேல நம்ம சாருக்கு ஒரு இது வந்துருச்சு போல, அது சரி, பாலைவனமா இருந்த அவர் வாழ்க்கையிலயும் ஒரு வசந்தம் வந்துருச்சு என்று சொன்னாள் இன்னொருத்தி. அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருக்க இதை எதையும் அறிந்து கொள்ளாத நித்யா தன்னுடைய கடமையை கண்ணாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அன்றைக்கு முழுவதும் அவளுக்கு டச் அப் மற்றும் ஹேர் ஸ்டைல் சரிபார்க்கவே போதுமானதாக இருந்தது. அவள் வேலையை முடிக்கும் போது மிகவும் டயர்டாக இருந்தாள். அப்போதுதான் அவள் போனை எடுத்து பார்த்தாள். மாஸ்க்மேன் அவளுக்கு 5 மெசேஜ் அனுப்பியிருந்தான். அதை பார்த்தவள் அடடா, நான் அவர்கிட்ட பேசவே இல்லையே, சரி இப்ப அவருக்கு கால் பண்ணி பேசுவோம் என்று நினைத்தவள் வேகமாக கால் செய்தாள். ஒரு ரிங்கிலேயே கால் அட்டன் செய்தவன் ஹலோ என்றான். உடனே அவள் சாரி, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்த, அதான் போன் பார்க்க முடியல என்று சொன்னாள். உடனே அவன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் வேலை முடிஞ்சா நீ கீழே வா, நான் ஷோரூம் பார்க்கிங்ல தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்டவள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உடனே அவன் அதெல்லாம் இல்ல, நான் இப்பதான் வந்தேன், நீ வேலை முடிஞ்சதும் வா என்றான். வேலை முடிஞ்சது, நான் இப்ப கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவள் தன்னுடைய பொருட்களை எல்லாம் அடுக்க ஆரம்பித்தாள். அப்போது அவளுக்கு மாஸ்க்மேனின் கார் நம்பர் மெசேஜில் வந்தது. அதை பார்த்து புன்னகை செய்தவள் தொடர்ந்து பொருளை எடுத்து வைக்க, அப்போது அவள் பின்னால் இருந்து யாரது, உன் பாய் ஃப்ரெண்டா என்று ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டதும் அவள் பதட்டத்துடன் திரும்பி பார்க்க அங்கே ராகவ் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து சற்று நிம்மதி அடைந்தவள் சார் நீங்களா என்று கேட்க நானேதான், நீ பேசுறதையெல்லாம் கேட்ட, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க போல. அது சரி, இந்த நாட்டுல தான் பொண்ணுங்க ரொம்ப கம்மியாயிட்டே போறாங்களே, அதனால பசங்க எந்த மாதிரியான பொண்ணா இருந்தாலும் ஓகே சொல்லிடுறாங்க என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நித்யா கோபம் கொள்ளவில்லை. அவளுக்கு உண்மையில் இப்போது இங்கே இருந்து சென்றால் போதுமென இருந்தது. எனவே அவள் அங்கிருந்து செல்ல போனாள். அப்போது சட்டென்று அவள் கையை பிடித்த ராகவ் ஹே, எங்க ஓடுற, ஒரு நிமிஷம் உன் முகத்தை இன்னொரு முறை காட்டு, ஸ்பெக்ஸ் இல்லாம நீ இன்னும் அழகா இருப்பேன்னு நினைக்கிற என்றான் ராகவ். அதை கேட்டவள் பதட்டத்துடன் அங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது என்று புரிந்து கொண்டு ஓடிவிட்டாள். நித்யா மிகவும் வேகமாக வெளியே வந்து மாஸ்க்மேனின் கார் அருகே வர அவன் அவளுக்காக கதவை திறந்து விட்டான். அவள் உள்ளே வந்து உட்கார்ந்தாள். அவன் இப்போதும் ஒரு மாஸ்க் அணிந்திருந்தான். அவனோ ஹே நித்யா, என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி பயந்து போய் ஓடி வர, உன்னை ஏதாவது புலி துரத்துச்சா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் பதட்டமான நித்யா மனதிற்குள் ச்ச, இந்த ராகவ் சருக்கு என்ன பிரச்சனை, அவர் எப்படி என்கிட்ட அப்படி நடந்துக்கலாம் என்று யோசித்தாள். அதன் பிறகு மாஸ்க்மேன் தன்னை பார்ப்பதை உணர்ந்தவள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு ஸ்பீடா வந்தேன் என்று சொன்னாள். அவள் சொன்னதை அவன் என்னதான் நம்பவில்லை என்றாலும் வேறு எதுவும் கேட்காமல் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் அது எவ்வளவு ஆடம்பரமான காராக இருக்கிறது என்று ஆச்சரியமடைந்தாள் நித்யா. காரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அவளை பார்த்தவன் நித்யா, இன்னைக்கு வேலை எப்படி போச்சு என்று கேட்டான். உடனே நித்யா எனக்கு வேலை ரொம்ப நல்லா போச்சு, அந்த பாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், பட் வேலை நல்லா பண்ண பாராட்டுறாரு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னாள். உடனே அவன் வெரி குட் நித்யா, நீ இப்படிதான் இருக்கணும், உனக்கு இந்த வேலையில எந்த பிரச்சனையும் இல்லங்கிற வரைக்கும் எனக்கும் நீ வேலை பார்க்கறதுல எந்த கஷ்டமும் இல்ல, நீ இன்னும் தைரியமான பொண்ணா மாறணும், உனக்கு இன்னும் வயசு இருக்கு, புரிஞ்சுதா? எனக்கு சமைச்சு போடுறதும் வீட்டு வேலை செய்யறதும் வேலை இல்ல, உனக்குன்னு ஒரு கரியர் உருவாக்கி அத பெஸ்டா பண்ணு என்று சொன்னான். அதை கேட்ட நித்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் பிரகாஷ் எப்போதும் அவளை ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாகத்தான் நடத்துவான். ஆனால் இவன் அப்படி அல்ல, அவளுக்கான கனவை நோக்கி ஓட சொல்கிறான். நம்முடைய மதிப்பும் நாம் யாருடன் இருக்கிறோமோ அவர்களை பொறுத்துத்தான் அமையும் என்ற உண்மை நித்யாவிற்கு இப்போதுதான் புரிந்தது. எனக்கு இந்த மாதிரி இருக்க பிரச்சனை இல்ல,
என்று சொன்னாள் நித்யா. உடனே அவன், எந்த மாதிரி இருக்கிறதுல பிரச்சனை இல்ல என்று கேட்டான். உங்களை பாத்துக்கிறது அண்ட் என் ஒர்க் பாக்குறது அதெல்லாம் பெரிய விஷயமா இல்ல என்று சொன்னாள் நித்யா. அதெல்லாம் தேவையில்ல. நீ யாரு? வீட்டு வேலை பார்க்க வேலைக்காரங்களை பாத்துக்கலாம் என்று சொன்னான். உடனே முகத்தை சோகமாக வைத்துக் கொண்ட நித்யா, இந்த மாதிரி நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டே போனா நான் என்ன பண்றது? எனக்கு அளவுக்கு அதிகமா நீங்க உதவி பண்ணிட்டீங்க. என்னால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணிதான் என் நன்றியா காட்ட முடியும். நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை நான் எப்படியாவது வேலை செஞ்சு திருப்பி கொடுத்துருவேன். ஆனா என்னால நீங்க பண்ண உதவிக்கு ஈடா எதுவுமே பண்ண முடியாது. உண்மையா நீங்க என்ன ஒரு நரகத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும், இங்க பாரு, நீ சந்தோஷமா இரு. உனக்கு பிடிச்சத பண்ண. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்த வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வளர்க்கலாம். இதையெல்லாம் தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று புன்னகையுடன் சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அவனை பார்த்தாள் நித்யா. என்னதான் அவன் மாஸ்க் அணிந்திருந்தாலும் அவன் அழகானவன் என்பது தெளிவாக தெரிந்தது. அதை உணர்ந்தவள் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்தாள். இவர் ரொம்ப பெரிய பணக்காரர். இவர் நினைச்சா எப்படிப்பட்ட பொண்ணவனா கல்யாணம் பண்ணிருக்க முடியும். டெய்லியும் புது புது பொண்ணு கூட இருக்க முடியும். ஆனா இவர் ஏன் என்ன செலக்ட் பண்ணாரு என்று யோசித்தாள். சென்ட்ரல்லாவை இளவரசன் திருமணம் செய்தான் என்பது எல்லாம் நல்ல கதைதான். ஆனால் அதுபோல இளவரசன் ஒருவன் சாதாரண பெண்ணை திருமணம் செய்வது நடக்குமா? அதுவும் ஏற்கனவே திருமணமான பெண்ணை காதலிக்க முடியுமா? ஒருவேளை சில வருடத்திற்கு முன்பு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவள் இதையெல்லாம் நம்பியிருப்பாள். ஆனால் இப்போது அவளால் இந்த கதையை எல்லாம் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை அவளை அந்த அளவிற்கு வைத்து செய்திருந்தது. அவள் அமைதியாக இருக்க அதை கவனித்தவன், என்னாச்சு நித்யா, நீ ஏன் அமைதியா இருக்க என்று கேட்டான். உடனே நித்யா, இல்ல, நீங்க திடீர்னு என் வாழ்க்கையில வந்தீங்க. எனக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது. அப்போ நீங்க திடீர்னு என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்றது ஒரு ஹோட்டல் ரூம் தான். அதை விட்டு நமக்குன்னு ஒரு தொடர்பே இல்ல. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட இப்படி சொல்றதுனால நான் உங்க முகத்தை பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களை முழுசா நம்பி நீங்க தான் எல்லாம்னு நினைக்கிற நேரம் என்ன நீங்க விட்டுட்டு போயிட்டா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு முறை கஷ்டப்பட்டுட்டேன். நான் இன்னொரு முறை அதே வலியை தாங்க தயாரா இல்ல என்று சொன்னாள். நித்யா அப்படி சொன்னதும் அந்த கார் மிகவும் அமைதியானது. அதன் பிறகு இருவரும் சில நிமிடங்கள் பேசவே இல்லை. அவன் அமைதியானதை பார்த்த நித்யா, ஐயோ நித்யா, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? நிச்சயமா உன்னால வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதுடி. நீ சரியான தண்டம். அவர்தான் உன்னை நல்லா பாத்துக்கிறாருல்ல, உனக்கு அது போதாதா? எதுக்கு நீ தேவையில்லாம அவர்கிட்ட கேள்வி கேட்ட என்று தன்னைத்தானே வருத்து கொண்டு இருக்க, அப்போது அவளை பார்த்த மாஸ்க்மேன், நித்யா, உனக்கு நான் ஏன் இவ்ளோ ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டான். உடனே அவள் ஆமாம் என்பது போல வேகமாக தலையாட்டினாள். உடனே அவன், நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவனை பாவமாக பார்த்து, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அவங்க உங்க ஃப்ரெண்ட் மட்டும் தானா இல்ல லவருமா என்று கேட்டாள். ஆமா, அவளை நான் ரொம்பவே லவ் பண்ண. ஆனா அதெல்லாம் அப்போ என்று சொன்னான். ஏன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நீங்க அவங்கள லவ் பண்ணீங்கன்னா இப்ப ஏன் அவங்க கூட இல்ல என்று கேட்டாள் நித்யா. அவளுக்கு ஒன்னும் ஆகல, வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொன்னான் மாஸ்க்மேன். அதை கேட்டதும் நித்யாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் கூட இவருக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு நினைச்சேன். ஆனா நான் இவர் விரும்புற பொண்ணு மாதிரி இருக்கிறதுனாலதான் இவருக்கு என்ன பிடிச்சிருக்க என்று நினைத்தவளுக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள், ஏன் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? நீங்க அவங்க கிட்ட உங்க லவ் சொல்லலையா? உங்களை மாதிரி ஒரு பையனை யாருதான் வேண்டாம்னு சொல்லுவாங்க என்று கேட்டாள். உடனே அவன், அதுவும் உண்மைதான். எனக்கு அப்ப கொஞ்சம் தைரியம் இருந்திருந்தா கூட இந்நேரம் நாங்க 2 பேரும் இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்திருக்க மாட்டோம் என்று சொன்னான். அதை கேட்டவள், உண்மைய சொல்லுங்க, நீங்க இப்பவும் அந்த பொண்ணை லவ் பண்றீங்க தானே என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் லேசாக சிரித்தவன், ஆமா, நான் என்னதான் அப்பா லவ் பண்ணேன்னு பேச்சுக்கு முடிஞ்சு போன மாதிரி சொன்னாலும் அவளை நான் இப்ப வரைக்கும் என் மனசுல வச்சிருக்கேங்கிறது தான் உண்மை என்று சொன்னான்.
அவன் அப்படி சொன்னதும் நித்யாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. உடனே அவள், ஏங்க, ஒருவேளை அந்த பொண்ணு திரும்ப உங்ககிட்ட வந்தா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்வீங்கல்ல என்று கேட்டாள். நித்யா அப்படி கேட்டதும் அவளை பார்த்தவன், இங்க பாரு நித்யா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாததா யோசிச்சுட்டு இருக்க? அதையெல்லாம் யோசிக்காத. இப்போ நைட்டு என்ன சாப்பிடலான்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டு உன்னை கூட்டிட்டு போன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகவா என்று கேட்டான். உடனே நித்யா, நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்களோ அங்க போலாம் என்று சொன்னாள். அவள் குரலில் மாற்றத்தை உணர்ந்தவன், என்னாச்சு நித்யா, நீ அழுறியா என்று கேட்டான். உடனே நித்யா தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, நான் ஏன் அழப்போறேன்? எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நான் நல்லா சம்பாதிக்க போறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை? என் கண்ணுல இருந்து எல்லாம் கண்ணீர் வராது என்று சொன்னாள். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த நாள் அப்படியே முடிய அடுத்த நாள் காலையில் ஜெனியிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தவள் அவளை போன் செய்து அழைத்தாள். ஜெனியும் அவள் அழைத்ததும் அந்த ஹோட்டல் அருகே இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாள். நித்யா நடந்ததையெல்லாம் சொல்ல கடுப்பான ஜெனி, ஹே, நான் கூட அந்த மாஸ்க் மேன நல்லவர் நினைச்சேன். ஆனா அவர் இப்படி ஒரு ஆளா இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அது எப்படி அவரோட லவர் மாதிரி இருக்கன்னு உன்னை கூட வச்சுட்டு இருக்காரு? இது உன்னை கஷ்டப்படுத்தும்னு அவருக்கு தெரியாதா என்று கேட்டாள். உடனே நித்யா, ஹே, இங்க பாரு, அவர் ஒன்னும் கெட்டவரெல்லாம் இல்ல. யாரு மாதிரி இருக்கேன்னு என்ன கூட வச்சிருந்தாலும் அவர் என்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு என்று கேட்டாள். உடனே ஜெனி, ஏன் நித்யா நீ மட்டும் இவ்ளோ பெரிய லூசா இருக்க? இங்க பாரு, அவர் ஒன்னும் உனக்கு என்ன நல்லது பண்ணாலும் அவர் உன்கிட்ட உண்மையா இல்ல. நாளைக்கே அவர் உன்னை வேண்டாம்னு தூக்கி போட்டா உன்னால அவரை கண்டுபிடிக்க கூட முடியாது. உனக்கு புரியுதா? உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனா அவர் வாழ்க்கையில என்ன நடக்குது, அவர் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. இது சரியா இல்ல என்று சொன்னாள் ஜெனி. அதை கேட்டவள், இங்க பாரு ஜெனி, நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் எனக்கு என்ன இருந்தாலும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதோட இப்போ எனக்கும் நல்ல வேலை இருக்கு. நாளைக்கே அவர் என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னாலும் நான் பெருசா எந்த விதத்திலையும் நோ சொல்ல மாட்டேன் என்று சொன்னாள். நீ தெளிவா இருந்தா ஓகேதான் என்று சொன்னாள். அதன் பிறகு இருவரும் சாப்பிட அப்போதுதான் ஜெனிக்கு ஒரு விஷயம் தோன்றியது. ஹே நித்யா, அந்த மாஸ்க்மேன் அவரோட கார் நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னல, நம்ம அதை வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னாள். அதை கேட்டதும் நித்யாவின் முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அதை பார்த்த ஜெனி, ஹே, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? வா போய் செக் பண்ணலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா, அது எப்படி நம்பர் பிளேட் வச்சு நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறது என்று கேட்டாள். அதெல்லாம் காசு கொடுத்தா எல்லாம் தெரியும் என்று சொன்னவள் அவளை இழுத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு சென்றாள். அதை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு மெசேஜ் வந்தது. அதை பார்த்தவள், நித்யா, மாஸ்க்மேன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு என்று சொன்னாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.